بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வினுடையர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் எல்லாமல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாமாக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பங்களிலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஆதாபு சியாம் வஹ்காமுஹு, நோம்புடைய ஒழுங்குகளும் அதனுடைய சட்டத்திட்டங்களும் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், கடந்த ஜும்மாவில் கேட்டது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த இஸ்லாத்தின் மூலமாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற பல்வேறு சட்டத்திட்டங்களையும் ஒழுக்க மாண்புகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து, இன்னும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குரியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் அவ்வப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் ரமலானை எதிர்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பதை கடந்த வாரம் பார்த்தது போல, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் வரக்கூடிய ஜும்மா அன்று முதல் நோம்பிலே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் அல்லாஹ் நிச்சயமாக தந்தரல வேண்டும். அப்படியாப்பட்ட வாய்ப்பை எல்லாம் அல்லாஹ் வழங்கினால் அந்த நோன்பை நோக்கின்ற பொழுது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எந்த வழிகாட்டுதலை நோன்பின் மூலமாக நமக்கு காட்டினார்களோ அந்த முழுமையான வழிகாட்டுதலை நாம் எல்லாம் விளங்க வேண்டும். ரமலானை வரவேற்கும் முகமாக ரமலானுடைய தயாரிப்பிலே ஒன்றாக அதனை பற்றிய அறிவை நாம் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையின் அடிப்படையில் தான் அது வருவதற்கு முன்னாடியே எல்லாம் அல்லாஹ் அதனுடைய சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கிறான். எனவே விளங்கக்கூடிய சட்டங்களை விளங்குவதோடு நிறுத்தி விடாமல் இன்னும் தேவையான விளக்கங்கள் தேவைப்படுகின்ற பொழுது
குர்ஆன் சுன்னாவை மட்டுமே போதிக்கக்கூடிய அறிஞர்களை தொடர்பு கொண்டு அதனுடைய விளக்கங்களை பெற்று முழுமையான முறையில் நாம் நோன்பு நோக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறானோ அந்த எதிர்பார்ப்பை நிச்சயமாக கொடுக்க முடியும். நோன்புடைய எதிர்பார்ப்பை பொறுத்தவரை அல்லாஹ் திருக்குர்ஆனை சொல்கின்ற பொழுது பக்ராவிலே பதிவு செய்திருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய மக்கள் மீது தான் இது விதியாக்கப்பட்டிருக்கிறது, கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னர் வாழ்ந்த சமூகத்தில் எல்லாம் இந்த கடமை இல்லை என்று எண்ணிவிடக்கூடாது. எனவே கமா குத்திபா அலல் லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த அந்த சமூகத்தினருக்கு எப்படி அல்லாஹ் இந்த நோன்பை விதியாக்கினானோ கடமையாக்கினானோ அதுபோன்றே உங்களுக்கும் கடமையாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த நோன்புடைய நோக்கம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன். ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு எதிர்பார்ப்பு. உங்களை நோன்பு எப்படிப்பட்டவர்களாக பண்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு லஅல்லக்கும் தத்தகூன். இறையச்சமுடையவர்களாக நீங்கள் எல்லாம் மாற வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக தக்வா உடையவர்களாக நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எத்தனை நோன்புகளை கடத்தி விட்டோம்? 15 நோன்புகள், 20 நோன்புகள் அப்படி என்று சொன்னால் 20 வருடங்களை 30 வருடங்களை கடந்தவர்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். 5 வருடங்களை கடந்தவர்களும் அமர்ந்து கொண்டிருப்போம். ஆனால் அந்த தக்வா என்று சொல்லக்கூடிய அந்த இறையச்சம் எந்த அளவுக்கு நம்மிடம் வந்தது, அந்த இறையச்சத்தை பெற்றுக்கொண்டுள்ள நாம் அதற்கு அடுத்தடுத்த காலங்களிலே எப்படியாப்பட்ட ஒரு பண்புக்குரியவர்களாக மாறணும் என்ற அந்த பாடத்தையும் ஒழுங்குகளையும் நிச்சயமாக படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தை பொறுத்தவரை ஷைத்தான் பல்வேறு அலங்காரங்களையும் பல்வேறு பொழுதுபோக்குகளையும் வலை விரித்து நம் கண்முன்னால் நிறுத்தி அதுதான் நம்முடைய வாழ்க்கையை சரியான பாதையிலே நிம்மதியான பாதையிலே கொண்டு செல்லும் என்றெல்லாம் வலை விரித்த காரணத்தினாலே அதுபோன்ற ஒழுக்கமற்ற ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சிகளிலே இன்றைக்கு வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், யாராக இருந்தாலும் சரி, தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் இல்லை என்று சொன்னால் அது நிச்சயமாக நம்மை பலவீனப்படுத்தும், நம்மளை பாழ்படுத்திவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அந்த இறையச்சம் ஒன்றுதான் மையமாக வைத்து, இறையச்சத்தை நோக்கமாக வைத்துத்தான் அல்லாஹ் இந்த நோன்பை நம் மீது விதியாக்கி வைத்திருக்கிறான், கடமையாக்கி வைத்திருக்கிறான் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நோன்பை இறையச்சம் ஒன்றுதான் காரணம் என்பதற்கு இன்னும் கூடுதலாக விளக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியின் மூலமாக நாம் பார்க்கின்ற பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்புடைய நோக்கத்தை சொல்கின்ற பொழுது, யத்ருக்கு தஆமஹு வ ஷராபஹு வ ஷஹ்வதஹு மின் அஜ்லி. அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் என்ன? ஏனைய இபாதத்துகளை பொறுத்தவரை, வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரை ரப்புல் ஆலமீன் இப்படி எல்லாம் கூலி வழங்கப்படும், இதற்கு சொர்க்கம் உண்டு என்றெல்லாம் சொல்லக்கூடிய ரப்பு இந்த நோன்பை குறித்து சொல்கின்ற பொழுது எப்படி சொல்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியைத்தான் ஆழமாக உள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அப்பொழுதுதான் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சத்தை நிச்சயமாக கொண்டு வர முடியும். என்ன சொல்கிறான் அல்லாஹ்? என்னுடைய அடியான் யத்ருக்கு தஆமஹு வ ஷராபஹு வ ஷஹ்வதஹு, அவனுடைய குடி, அவனுடைய உணவு, அவனுடைய ஷஹ்வத் என்று சொல்லக்கூடிய மன இச்சைகள் எல்லாம் இந்த உலகத்தில் இந்த நோன்பின் காரணமாக அடக்கினான், அதையெல்லாம் அப்படியே வென்றெடுத்தான் என்று சொன்னால் எதற்காக வேண்டும்? மின் அஜ்லி, என்னுடைய காரணத்தினால்தான். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் நோன்பை விதியாக்கி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் அவன் எனக்காகவே உணவு உண்ணுவதையும் குடிபானங்களை குடிப்பதையும், இன்னும் மனைவியோடு உல்லாசமாக இருக்கக்கூடிய அந்த மன இச்சைகளாக இருந்தாலும் சரி, ஆசைகளாக இருந்தாலும் சரி, இன்னும் ஆசாபாசங்கள் எல்லாம் எதுவெல்லாம் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லி, கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒழுங்குகளை சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் என்னுடைய காரணத்தினாலே, நான் இப்படி கட்டளை இட்டிருக்கிறேன் என்ற காரணத்தினாலே செய்கிறான் பாருங்க, விட்டு விட்டான் பாருங்க. அதற்காக வேண்டி நானே கூலி கொடுப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் வாக்களிப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப என்ன? அல்லாஹ் இதையெல்லாம் ஆகுமாக்கினானோ, அதுவும் குறிப்பாக இரவில் ஆகுமாக்கிய அந்த செய்திகள் எல்லாம், ஃபஜ்ர் என்று சொல்லக்கூடிய அந்த உதயம் எப்பொழுது வந்து விட்டதோ, அதே போல சூரியன் இறங்கக்கூடிய அந்த மக்ரிப் என்ற அந்த நேரம் வரை, ஃபஜ்ரிலிருந்து உதயமாகி மக்ரிப் என்று சொல்லக்கூடிய சூரியன் மறைகின்ற வரை எதுவெல்லாம் ஆகுமானதாக இருந்ததோ அதையெல்லாம் ஹராமாக ஆக்கி கொண்டு, ஹலாலை எல்லாம் ஹராமாக ஆக்கி கொண்டு அந்த பகல் நேரத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் யாருடைய கண்காணிப்பு இருந்தது என்பதைத்தான் முதன்மையான நோக்கமாக வைக்க வேண்டும் சகோதரர்களே.
எத்தனை காரணங்கள் இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது, அவர் சொல்லுகிறார், இந்த அறிஞர் சொல்கிறார் என்று எத்தனை காரணங்கள் பேசிக்கொள்ளலாம், சொல்லிக்கொள்ளலாம், படித்துக் கொள்ளலாம். ஆனால் ரப்பை அறிமுகம் செய்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அற்புதமான காரணிகள் இருக்கிறதே, அது உள்மனதில் பதிய வேண்டும். அது பதியாத காரணத்தால் தான் தக்வா என்பது அது அடுத்த சில வினாடிகளிலே, சில நாட்களிலே மறைந்து போகக்கூடிய ஒரு சூழலை பார்த்து கொண்டிருக்கிறோம். மறந்து அல்லது மறைந்து போகக்கூடிய சூழல் ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், இதையெல்லாம் விட்டேன் 30 நாட்கள் 29 நாட்கள் பகல் நேரத்திலே எதுவெல்லாம் ஆகுமானதாக இருந்ததோ, ஒரு மிடர் தண்ணீரை குடிக்க ஆசை இருந்தது, அந்த தண்ணீரை குடிப்பதனால் என்னுடைய சுகம் கிட்டும், எனக்கு வறட்சி ஏற்பட்ட அந்த வறட்சிகள் எல்லாம் போய்விடும் என்ற ஒரு காரணிகள் இருந்தும் யாருமே பார்க்கவில்லை. அறிந்துவிட முடியும் என்ற சூழல் இருந்தும் கூட ரப்புல் ஆலமீன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். வேறு என்ன நோக்கம், வேறு என்ன காரணிகள்? ஒன்றுமே இல்லை. பாருங்க, இதுதான் இறையச்சம் என்பது. நான் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது இங்கே ஒரு குப்பை கிடக்குது, அந்த குப்பையை எடுத்து நான் வெளியே வீசி எறிய வேண்டும் என்று சொன்னால், அப்படி எரிகின்ற பொழுது 2 பேர்கள் பார்க்கிறார் என்று சொன்னால் அவர்கள் என்னை பெருமிதமாக பேசுவார்கள். இதான இதார்த்தம். என்ன அந்த குப்பையெல்லாம் பிறக்கிறார் இவர் இப்படிலாம் வேலை செய்வாரா, இவருடைய அந்தஸ்துக்கு செய்யக்கூடாது, இருந்தாலும் செய்கிறார் பாரு, அப்படிலாம் பேச வேண்டும் என்று சொல்லி மனம் எண்ணுகிறது. ஆனால் யாருமே இல்லாமல் தனிமையில் இருக்கின்ற பொழுது இந்த டிஷ்ஷை நான் எடுத்து போடுவது, பள்ளியிலே சுத்தம் செய்து விடுவது, பள்ளியுடைய கழிவறைகளை கழுவி விடுவது, இப்படியாப்பட்ட அறிஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், இப்படியாப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நான் அந்த வேலையை நீங்கள் நானும் செய்ய மாட்டேன். 2 பேர்கள் பார்க்கின்ற பொழுதுதான் அந்த கழுவறையை கழுவுவேன். காரணம் என்ன? அவரெல்லாம் கழுவினார். எப்படியாப்பட்ட தலைவர், அவருடைய அந்தஸ்துக்கு எப்படியாப்பட்ட வசதி உள்ளவர், எப்படியாப்பட்ட அந்தஸ்தில் உள்ளவர், அவரெல்லாம் இந்த வேலை செய்கிறார் என்று சொல்லி பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு மனம் பாடுபடுகிறது. இது இறையச்சம் அல்ல சகோதரர்களே. யாருமே இல்லை, யாருமே பார்க்க மாட்டார்கள், யாருமே வரமாட்டார்கள். இந்த நேரத்தில் இந்த கழிவறையை கழுவுகிறேன், பள்ளியுடைய கழிவறை, என்னுடைய அறையுடைய கழிவறையை கழுவி விட்டு செல்கிறேன். கழிவறை பார்த்தீங்கன்னா சில இதுகள் பார்க்கவும் முடியல, போட்டி போட்டு கழுவ மாட்டான். அதுக்கு பாத்தீங்கன்னா பல ரூம்கள் லிஸ்ட் ஒட்டி வச்சிருக்கு. காரணம் என்ன? அவனுக்கு அந்த சட்டத்திட்டங்கள் போட்டு கூட செய்வதற்கு மனமில்லை. ஆனால் இறையச்சம் ஒன்று இருந்தால், சுத்தம் என்பது ஈமானில் ஒரு பகுதி, அத்தனையும் சுத்தம் செய்ய வேண்டும். என்னுடைய உடல் கூரை மாத்திரம் சுத்தம் செய்யவில்லை, நான் பயன்படுத்தக்கூடிய இன்னும் என்னை சார்ந்த இதர சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த கழிவறைகளாக இருந்தாலும் சரி, இருப்பிடங்களாக இருந்தாலும் சரி, அதை நான் சுத்தம் செய்ய வேண்டும். காரணம் என்ன? அந்த சுத்தம் ஈமானின் ஒரு பகுதி. அவர்களுக்கு எந்த விதமான இடையூறு அளிக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் யாருமே இல்லாத போல தனிமையை தேர்வு செய்து செய்கிறேன். பாருங்க, இதுதாங்க இறையச்சம் என்பது. இதுதான் அங்கு இறையச்சத்தை கொண்டு வந்திருக்கிறது. யாருமே பார்க்காத பொழுது, யாரும் பார்த்துவிடக் கூடாது என்று பயத்தோடு தர்மம் செய்யக்கூடிய சூழல். நான் செய்வதை ஒருவருமே உற்று நோக்கவில்லையே, நான் செய்யக்கூடிய தர்மத்தை யாருமே பார்க்கவில்லை, பார்த்திருந்தால் சந்தோஷப்படுவார்களே. இது என்ன இறையச்சம்? இல்லை. எந்த ஒரு செயலை செய்கின்ற பொழுதும், எந்த ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுதும் நான் அல்லாஹ்விற்காக செய்கிறேன் என்று சொன்னால், அது அல்லாஹ் மாத்திரமே பார்க்கக்கூடிய, அல்லாஹ் மாத்திரமே உற்று நோக்கக்கூடிய அந்த தருணத்தில் செய்கின்ற பொழுது அதுதான் இறையச்சம் என்ற அந்த குணாதிசயத்தை உள்ளடக்கி நமக்கு செய்ய வைக்கின்றது. ஆனால் இன்றைக்கு செய்யக்கூடிய எத்தனை விஷயங்கள், தனி மனிதனாக செய்யக்கூடிய எத்தனை இபாதத்துகளை பொறுத்தவரை இவர் இப்படி எல்லாம் இபாதத் செய்வார் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறான். அதெல்லாம் முகத்தில் தூக்கி எறியப்படும். அதேபோல சமூகத்தில் உண்டானவர்களும் சொல்லக்கூடிய செயலை பார்க்க முடிகிறது, பேசக்கூடிய வார்த்தைகளை பார்க்க முடிகிறது. இதுவெல்லாம் என்னவென்று சொன்னால், முகத்திலே அப்படியே தூக்கி முகங்குப்புற எரியப்பட்டு நரகத்திலே வீசப்படுவான். மாற்று கருத்தே இல்லை. ஹதீஸில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரியா என்று சொல்லக்கூடிய அந்த முகஸ்துதியை அல்லாஹ் ஒருபோதும் வரவேற்க மாட்டான். எனவே தக்வா என்பது, இறையச்சம் என்பது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, தக்வா ஹாஹுனா, இறையச்சம் இங்கேதான் இருக்கிறது. உரைசிப்பார், உற்றுப்பார். உன்னுடைய உள்ளத்தை நோக்குகின்ற பொழுது, உன்னுடைய உள்ளம் பேசுகின்ற பொழுது அங்குதான் உனக்கு ஏற்படக்கூடிய தக்வா இருக்கும். எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்து விட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து விட்டாலும் சரி, அது அல்லாஹ்விற்காக ஏற்று மன்னிக்கக்கூடிய அந்த மனப்பாங்குகள் இருக்கிறதே, அதுதான் இறையச்சம் இருக்கிறது. அதை அப்படியே பெருசுபடுத்தி, சின்னதை எல்லாம் விரிவுபடுத்தி பெருசுபடுத்தி இன்றைக்கு பார்த்தீங்களா, பிரிவுகளும் இன்றைக்கு நீண்டு கொண்டே போகிறது. குடும்பங்களில் இருந்து சமூகங்கள் வரை இன்றைக்கு அது போன்ற குணாதிசயங்கள் வருவதற்கு காரணம் என இறையச்சம். என்னுடைய மகன் செய்தான், அதை நான் முடிந்தவரை மன்னித்து பேசி அதை சரி செய்ய வேண்டும். என்னுடைய மனைவிக்கு கொண்டு செல்வதை விட, என்னுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்கு கொண்டு செல்வதை விட நான் அவனுடைய பிரச்சனைகளை சரி செய்வது இருக்கிறது. அது எனக்கும் அவனுக்கும் மத்தியில் முடிந்துவிடக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? உன் மகன் செய்ததை பார்த்தாயா, உன் பேரன் செய்ததை பார்த்தாயா, உன் தம்பி செய்ததை பார்த்தாயா, உன் தம்பி புள்ள செய்ததை பார்த்தாயா என்று சொல்லி குடும்பத்திற்கே அப்படி பறைசாற்றக்கூடிய, எப்படி கொட்டுகளை வைத்து பறைசாற்றுவோமோ அது போன்று பறைசாற்றக்கூடிய சூழலை பார்த்துக் கொண்டிருக்கிறோமே. இறையச்சம் உடையவர்கள் செய்யக்கூடிய செய்தி அது.
இறையச்சம் உடையவர்களுடைய பண்புகள் இது இல்லை சகோதரர்கள். எனவே அந்த இறையச்சம் என்பது எப்பொழுதும் வர வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தை உள்ளடக்கித்தான் இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். எனவே அந்த நோன்புக்கு நானே கூலி கொடுப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், நானே அதற்கு கூலி கொடுக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் பொறுப்பேற்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அவனுக்காக வேண்டிய இந்த உலகத்தில் செய்த காரியங்கள், அவனுக்காக வேண்டிய எதெல்லாம் ஹலாலாக இருந்ததோ அதையெல்லாம் ஹராமாக்கி கொண்டு பகல் நேரத்தில் வாழ்ந்து பாருங்க. அந்த உன்னதமான நோக்கத்தை, உயர நோக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு கைப்பற்றி கொண்டு அவனே கூலி கொடுக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் எப்படியாப்பட்ட ஒரு நோன்பை சந்திக்க போகிறோம் யோசித்து பாருங்கள். ஒரு மாசம் எனக்காக கூப்பிட்டு கஃபீல் பேசிட்டானே, கஃபீல் பேசிட்டான், பெருமிதம் கொள்கிறான். கஃபீல் கூப்பிட்டு காசு கையில ஒரு சம்பளத்தை கையில் கொடுத்து, என் கஃபீலே கையில் கொடுத்தா என்ன பெருசு, ஒண்ணுமே கிடையாது. என்ன அவன் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதன். ஆனால் நம்ம எல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த நோன்புக்கு நானே கூலி கொடுக்கிறேன் என்று சொன்னால், அவன் இந்த அளவுக்கு இறங்கி வந்து இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை படைத்து இன்றைக்கு மாத்திரமல்ல உலகம் அழிந்த பிறகு கூட அவன்தான் உயர்ந்த ரப்பாக இருந்து உன்னதமான தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறானே. அந்த நேரத்தில் அவனை தவிர யாருக்குமே எந்த சக்தியும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு வேண்டால் இவனுக்கு சக்தி இருக்கிறது, அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது, அவனுக்கு பதவி இருக்கிறது என்று சொல்லி புரிந்து கொள்ளலாம். ஆனால் மறுமையை பொறுத்தவரை லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினம் அரசு அதிகாரம், ஆட்சி அதிகாரம் யாருக்கப்பா உண்டு? லில்லாஹில் வாஹிதுல் கஹார், அடக்கி ஆளக்கூடிய ஒருவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் என்று சொல்லி அல்லாஹ் முழுமையாக உரிமை கொண்டாடக்கூடிய அந்த பவர் சக்தி மாலிக் யௌமுத்தீன் என்று சொல்லிக் கொள்கிறோமே, என்று சொல்லிக் கொள்கிறானே, அந்த மாலிக்காக இருக்கக்கூடிய அவன் தானே கூலி கொடுக்கிறான்னு சொன்னா அந்த நோன்புக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி, அந்த நோன்புக்கு கிடைக்கக்கூடிய அந்த புனிதம், நோன்புக்கு கிடைக்கக்கூடிய நன்மை எளிதில் கிடைத்து விடுமா? எண்ணிக்கொள்கிறோம், நீங்களும் நானும் எண்ணிக்கொள்கிறோம். நான் நோன்பு வைக்கிறோம், பிறை ஒண்ணு வந்து விட்டால் 30 வரை அப்படியே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹாயா. என்ன செய்யணுமோ, ஒவ்வொருத்தருக்கு எப்படி ஹேப்பியா இருக்குமோ, எது பழக்கமாக இருக்கிறது, ஆதத்தாக இருக்கிறதோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் செய்வதனுடைய சாராம்சம் என்ன? செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த உயர்ந்த அழுத்தம் என்ன? அதனுடைய பிரஷர் எந்த அளவுக்கு உள்ளே சென்று தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சத்தை என்னிடமிருந்து பெற்றுத் தருகிறது என்பதை இலக்காக, மையமாக, நோக்கமாக வைத்து பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய நோன்பு, என்னுடைய தாகம், என்னுடைய பசி அத்தனையுமே வெறுமனே ஒரு சடங்காக, சம்பிரதாயமாக அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்படும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நோன்பு வைக்கக்கூடிய நோக்கத்தினுடைய முதன்மையான ஒழுங்குகளை, பண்புகளை நாம் எல்லாம் புரிந்து மனதில் பதிய வைத்துக் கொண்டு இதற்கடுத்து பிரச்சனைகள் வருமா? இந்த உன்னதமான நோக்கத்தை, இந்த உயிரை நோக்கத்தை கொண்ட, இந்த இறையச்சத்தையே மையமாக வைத்த, இறைவன் மூலம் மட்டுமே கூலி கொடுக்கப்படக்கூடிய, அவனே கூலியை கொடுப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொண்ட இந்த உன்னதமான இந்த நோன்பு, ரய்யான் என்ற வாசல் வழியாக நுழைய வைக்கக்கூடிய இந்த நோன்புக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்களும் எது போன்ற சட்டங்களை சொல்லிக் கொடுத்தார்கள் பார்க்க வேண்டுமா இல்லையா? எத்தனை பேர் பார்த்திருக்கிறோம்? எத்தனையோ விஷயங்கள் இன்றைக்கு ஆர்வத்தோடு அலைந்து எங்கு கிடைத்தாலும் தேட வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு உலகியல் காரணத்திற்காக வேண்டி அலையக்கூடிய மக்கள் இது போன்ற குணாதிசயங்களை உள்ளடக்கி வரக்கூடிய நோன்பு தர இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய சட்டத்திட்டங்களை யார் சொல்லித்தர வேண்டும்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுமா சொல்லித்தர வேண்டும். ஆனால் அவர்கள் சொல்லித்தராத எத்தனை விஷயங்கள் அரங்கேறி இன்றைக்கு நோன்புடைய காலங்களிலே அதுவும் ஒரு அமலாக, அதுவும் ஒரு சட்டமாக இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லி தந்தார்களோ, எதை காட்டினார்களோ, நோன்புக்கான முழுமையான விளக்கமாக எதை சொன்னார்களோ அதை மட்டுமே புரிந்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பை பெற வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புக்குரியவர்களாக நாம் எல்லாம் மாற வேண்டும் சகோதரர்களே. முதல் காரணமாக எப்படி இறையச்சத்தை சொன்னோமோ, அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய ஒழுங்குகளை சொல்லும் போது இந்த நோன்பு இருக்க பாருங்க, அஸ்ஸியாமு ஜுன்னத்துன் என்று சொன்னார்கள். இந்த நோன்பு ஒரு கேடயம், ஒரு பாதுகாப்பு என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, அஸ்ஸியாமு ஜுன்னத்துன். அப்படி எழுதி வைக்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். காலை எந்திரிச்சதுல இருந்து ஒவ்வொரு தடவையும் அந்த நோன்புடைய நேரத்தில் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அஸ்ஸியாமு ஜுன்னா, ஜுன்னா என்று சொன்னால் கேடயம் என்று சொன்னால் பாதுகாப்பு என்று சொன்னால் எண்ணத்திலிருந்து உனக்கு பாதுகாப்பு. அந்த நோன்பு என்ன அப்படி பாதுகாப்பு கொடுக்கிறது, என்ன மாற்றம் வர வேண்டும்? அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒழுங்குகள், ஃபலா யர்ஃபுஸ் வலா யஜ்ஹுல் வயனிமுருன் காதலஹு அவ் ஷாதமஹு ஃபல்யகுல் இன்னி ஸாயிமுன். இவ்வளவு பெரிய வார்த்தை. உங்கள யாரும் அந்த நோன்புடைய நேரங்களில், நோன்பு வைத்திருக்கக்கூடிய காலங்களில் 30 நாட்கள் எப்படியாப்பட்ட ஒரு பக்குவத்தை, பயிற்சியை கொடுக்கிறது. பின்னால் வரக்கூடிய காலங்களில் ஒரு முஸ்லிம் ஆகிய நான் ஒரு சக முஸ்லிமோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை, மிகப்பெரிய ஒரு ஒழுக்கத்தை கொடுக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு மறந்து விட்டோம் சோர்களே. விரல் வெட்டி எண்ணி விடலாம்.
விரல் வெட்டி எண்ணி விடுற எண்ணுவதற்கு கூட இருக்காது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இன்றைக்கு இந்த நோன்புடைய ஒழுங்குகள், இந்த பாதிப்புகள் எல்லாம் இன்றைக்கு உள்ளத்திலே பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன சொன்னாங்க? பாதுகாப்பு என்று சொன்னால் உங்களிடமிருந்து பிற சகோதரர்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். எப்படியாப்பட்ட பாதுகாப்பு? நீங்கள் நல்லவற்றையே செய்ய வேண்டும், நல்லவற்றையே செய்ய வேண்டும். தீய பேச்சுக்கள், தீய நடத்தைகள் இருக்கிறதே, அது உங்களிடமிருந்து நோம்புடைய காலங்கள் எந்த விதத்திலும் வரக்கூடாது. நோம்பு வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா பயான்கிற பேர்ல என்ன நடக்கிறது? நோன்பு வச்சுக்கிட்டு பயான்கிற பேர்ல உட்கார்ந்துக்கிட்டு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறக்கூடிய மக்களாகிய இன்றைக்கு தமிழ் பேசக்கூடிய சமூகத்தை மட்டுமே பேசுகிறேன். எங்க இருந்தாலும் சரி, இலங்கையில் இருந்தாலும் சரி, மலேசியாவில் இருந்தாலும் சரி, சிங்கப்பூர்ல இருந்தாலும் சரி, குவைத்தில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் உள்ள தமிழகத்தில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அல்லது மும்பையில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் என்ன நடக்கிறது என்று சொன்னால் நோம்பிட காலத்தில் கூட உங்களையும் என்னையும் கழுவ வேண்டும், பிற மக்களை கழுவ வேண்டும், பிற இயக்கங்களை கழுவ வேண்டும், பிற தலைவர்களை கழுவ வேண்டும். அதை நீங்களும் கேட்க வேண்டும். இதுதானே நடந்து கொண்டிருக்கிறது, இதுதானே நடந்து கொண்டிருக்கிறது. அது எங்க? இது மாதிரியான சொற்பொழிவுகள், மேடைகள், பேச்சுக்கள், பயான்கள் மாத்திரமல்லாம இன்றைக்கு மீடியாக்கள், தொலைக்காட்சிகளிலும் அதைத்தான் பார்க்க வேண்டும். நீங்களும் நானும் விதிதான் என்று பார்த்தால் கூட பரவாயில்லை. ஆனால் நம்ம அல்லாத மாற்று மதத்தவர்கள் கூட பார்க்கக்கூடிய ஒரு அவலநிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், அப்ப அந்த நோன்பு ஒரு கேடயமாக அமையவில்லை. தீய பேச்சுக்கள், தீய நடத்தைகள் இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அதையோடு முடிச்சல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இனி ஒருவன் காத்தல அவ் ஷாத்தமு, உங்களில் ஒருவர் திட்டினால் அல்லது சண்டை போட வந்தா ஃபல்யகுல் இன்னி ஸாயிம், நான் நோம்பாளி. அதை சிரிச்சுக்கிட்டே கிண்டலா சொல்லிக்கிறான் நம்மால், நான் நோன்பு வச்சிருக்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்கணும் சோர்களை, யாராக இருந்தாலும் சரி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டியது வழிகாட்டுக்குரிய வார்த்தை அல்ல. இறையச்சம் என்பது என்னிடத்திலிருந்து அப்படியே கொண்டு வரக்கூடிய வார்த்தை. இன்னி ஸாயிம், நிச்சயமாக நோன்பாளியாக இருக்கிறேன், என்னை அதுவெல்லாம் தடுக்கிறது. இப்படி ஒரு காட்டு மிராண்டியாக, கரடு முரடாக, இது போன்ற குணாதிசயங்களை, குப்பையை உள்ளடக்கிய ஒரு குணாதிசயங்கள் உடையவனாக நான் வாழக்கூடாது என்ற ஒழுக்கத்தை எனக்கு கொடுக்கிறது. எனவே மிகப்பெரிய ஒரு கேடயமாக, ஒரு பாதுகாப்பாக நான் முஸ்லிம்களுக்கு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை அடையாளம் காட்ட வேண்டும் சோர்களே, நம்மை அடையாளம் காட்ட வேண்டும். பள்ளியில் இருந்து 8 ரக்காத்துகள் தொழுதான் என்று சொன்னால் குண்டர்கள் போல தூக்கி கொண்டு வந்து வெளியே போடக்கூடாது. அப்பொழுதுதான் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அவன் தொப்பி ஓடவில்லை என்று சொன்னால் நோன்புடைய காலமாக இருந்தாலும் அவனை வரட்டும், பார்த்து விடுகிறேன். 8ஓடு ஓடுவானா அவனை இந்த வருடம் உண்டு இல்லை என்று பார்த்து விடுகிறேன் என்று சொல்லி ஷாபான் மாதத்திலே சபதம் எடுக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய கொடூரம் இது! இந்த சபதம் எடுத்துக்கொண்ட பின்னாடி, இந்த சபதம் என்ன செய்து நோன்பு வந்த பின்னாடி அது கேடயமாக அமையல, அது கேடர்களுடைய, வழிகேடர்களுடைய தளமாக அமைந்து வழிகேடர்கள் செய்யக்கூடிய அந்த முட்டாள்தனமான செயல்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று விடுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவ்வளவு பெரியது. பல எதிரிகள் மடத்தனமான எந்த செயலும் செய்ய மாட்டான். அவனிடத்தில் சண்டைக்கு வந்தால் யாராவது திட்டுனா, திட்டாதப்பா, நான் நோன்பு வச்சிருக்கிறேன், இறையச்சோட மாறிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லாது என்று சொல்லி அப்படியே ஒவ்வொருவரும் பக்குவப்பட்டால் நமக்குள் எவ்வளவு பெரிய மனமாச்சரியங்கள் இருந்தாலும் சரி செய்யப்பட்டு நல்ல ஒரு பாதுகாப்பான சமூகமாக வாழ முடியும் என்ற உன்னதமான ஒழுக்க மாண்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பின் மூலமாக கொடுக்கிறார்கள். எனவே பிறர்களை பற்றி பார்க்காதீர்கள், ஒவ்வொருவரும் தன்னை பற்றி விசாரிக்கப்படும் என்பதை முதலில் ஒவ்வொருவரும் தன்னை பற்றியே நோக்க வேண்டும் சோழர்கள். அடுத்த சமூகத்தை நோக்க வேண்டும், மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் தன்னை பற்றி கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு நீ இப்படி சொல்லிக் கொண்டாயா, நீ இறையச்சம் உடையவனாக நோம்பை மாற்றினாயா, அதே சமயத்தில் அது ஜுன்னா என்று சொல்லக்கூடிய ஒரு கேடயமாக நோம்பை அமைத்தாயா என்று கேட்கக்கூடிய அந்த தன்மைக்கு நான் அப்படித்தான் அமைத்துக் கொண்டேன் என்ற சிறப்பான ஒரு பதிலை ரப்பிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒழுக்கங்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கொடுக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த நோம்புடைய காலங்களில் எதுவெல்லாம் ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது, எது ஆகுமாக்கப்படவில்லை என்பதையும் சில சட்டங்களை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வும் மிக தெளிவான சட்டதிட்டங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இரவெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பையும், இரவெல்லாம் நோம்புடைய காலமாக இருந்தாலும் கூட மனைவியோடு இன்பம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பையும் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. ஆனால் முன்னாடி காலத்தில் நாம் எல்லாம் சட்டங்கள் போன தடவை கூட கேள்விப்பட்டிருப்போம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த மக்ரிப் டு இஷாக்குள்ளதான் அவங்களுக்கு அந்த இஃப்தார் என்று சொல்லக்கூடிய அந்த நேரமே குறுகிய நேரம். அது மாத்திரமல்லாம அந்த இடைப்பட்ட நேரத்தில் தூங்கிவிட்டால் அதுவும் முடிந்துவிடும். எவ்வளவு பெரிய சட்டங்க! அல்லாஹ் எவ்வளவு அருள் புரிஞ்சிருக்கிறான். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 10 மணி நேரங்கள் இரவுல சாப்பிட்டுக்கலாம்.
பாத்தீங்கன்னா இஃப்தார்ல தொடங்கிய சாப்பாடு சஹர் வரைக்கும் அப்படியே விட்டு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கு உணவுகளும் பதார்த்தங்களும் குடிபானங்களும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், குடித்துக் கொண்டிருக்கிறோம் சொன்னால் இதையெல்லாம் அல்லாஹ் அனுமதிக்கிறான். மனைவியோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இப்படி உல்லாசமாக இருந்து கொள்ளலாம் என்ற ஒரு அளவிலாத ஒரு சிறப்பை அல்லாஹ் இந்த சமூகத்தில், குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நமக்கு அந்த சட்டத்தை மாற்றி உஹில்ல லக்கும் லைலத்தஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் நீங்கள் இரவு நேரங்களிலே நீங்கள் அழகான முறையில் என்ன செய்யுங்க, சாப்பிட்டு கொள்ளுங்க, குடிச்சு கொள்ளுங்க, உங்களுடைய மனைவிமார் கூட நீங்கள் இன்பம் அனுபவித்துக் கொள்ளுங்கள். இந்த அளவுக்கு வக்குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்கும் அல் ஹைத்துல் அபியல் மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். ஃபஜ்ர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோம்புடைய காலங்களிலே இரவுலே எல்லா அனுமதி வழங்கி இருக்கிறார்கள். எனவே நான் இறையச்சமுடையவளா மாறணும், நான் என்ன செய்ய சூஃபிசமா மாறணும், அதனால நைட்ல என் பொம்பளையோட என்ன செய்ய மாட்டேன், தொட்டுக்கிற மாட்டேன், என் பெண்களோடு என்ன செய்ய மாட்டேன், உல்லாசமா இருக்க மாட்டேன், உடலுறவு வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று எவனாவது சொன்னால், எவனாவது மனதில் எண்ணினால் இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிடறான். நல்ல விளைங்கிறது. இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிட்டாங்க. அது என்ன செய்ய அனுபவிச்சே ஆகணுங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அது. அது இங்க பேச்சுலா இருந்தீங்கன்னா அது வேற. ஆனால் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அல்லாஹ் கொடுத்த அனுமதி. இது நோன்புடைய காலம். ஆனால் அது பகலில் தான் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும், இரவில் இப்படி எல்லாம் இருந்து கொள்ளுங்கள் என்ற அனுமதி கொடுக்கின்ற பொழுது நான் உள்மனதில இல்ல எனக்கு அப்படிலாம் இருந்தா கால் இருந்துச்சு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன இருக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிலாம் இருந்திருக்காங்க பாக்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையில் எப்படிலாம் இருந்தாங்க, அவங்க இன்பம் அனுபவிக்கவில்லையா, அவங்க மனைவியோடு உல்லாசமா இருக்கவில்லையா, இருந்திருக்கிறார்கள். அந்த பழக்கத்தோடு இருந்துதான் இறையச்சத்தை பெற முடியுமே தவிர இல்ல நான் இப்படிலாம் எனக்குன்னு சொல்லி ஒரு வரமுறையை வச்சுக்கிட்டு நாங்க இப்படி வாழ்ந்துக்கிறோம் நோம்புல, அதுக்கு பின்னாடி நாங்க என்ன செய்வோம், எப்பவும் போல வந்துக்கிறோம். இந்த வேலைக்கு வேலை இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அடுத்து என்ன ஆகுமானது என்று சொன்னால், அதை சஹரை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்துறது சொன்னா ஃபஜ்ர் பாங்கு சொல்ற வரைக்கும் என்ன செய்யுங்க, தாராளமா சாப்பிடுங்க. அல்லாஹ் அக்பர் பாங்கு சொல்லிட்டாரு சொன்னா அதோட முடிச்சுக்கிற வேண்டியதான். அதுக்கு பின்னாடி என்ன இல்லை, அனுமதி இல்லை. ஆனா அது வரைக்கும் அனுமதி இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா வீம்புக்கே வம்புக்கே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 2 மணிக்கு சாப்பிட்றது, 3 மணிக்கு சாப்பிட்றது, இன்னும் சில 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு பிரேக் போடுறாங்க. பிரேக் போற சிக்னல் பிரேக் போற எங்கங்க ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி பிரேக் போடுறான். அப்படியே போட்டு வர்றான். போட்டு என்ன செய்யறான், அப்படியே லாஸ்ட் மூமெண்ட்ல கடைசியில் வந்தோன்னா அப்படியே ஒரு அடி பிரேக் அமைக்கிறான். இதுதானங்க எதார்த்தம். நான் பிரேக் போடுறேன் அப்படிங்கிறக்காண்டி ஒரு 10 மீட்டருக்கு முன்னாடி பிரேக் அடிச்சுனா என்ன ஆகும், பின்னாடி வரவன் அடின்னு அடிக்கிறான். என்னடா 10 மீட்டர் இருக்கு, இன்னும் 2 வண்டி நிக்கிறான், கிரிக்கெ மாதிரி இப்படி முன்னாடி நிக்கிறது, திட்டானா இல்லையாங்க. இதான் நடக்குது. ஒரு நிழல் இருக்கு, அந்த நிழலுக்கு அப்படி அடிப்பான், அப்ப கூட நிக்க விட மாட்டான், அடிக்கிறான், அடிச்சு முன்னாடி போ, இன்னும் இடம் இருக்கு. இதுதான் நடக்குது. இவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு, தடுக்கிறான். இப்ப 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இவர் தடுக்கிறான். இப்ப 10 நிமிஷத்தில் சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் பெற முடியும் என்று சொன்னால் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். அப்ப கடைசி நேரம் வரைக்கும் என்ன செய்யணும், சாப்பிடுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த அனுமதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அனுமதியை யாராவது விட்டுட்டு இல்ல அப்படிலாம் சாப்பிடக்கூடாது, பேணுதலுக்காக வேண்டி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பேணுதல், இதைத்தான் தக்குவா நினைக்கிறாங்க. இது அல்ல தக்குவா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அப்படி செஞ்சுட்டு அதுல வரணுங்க இறையச்சம். அதுதான் இறையச்சம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நீங்க கேலி கூத்தாக்கி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நான் இப்படி செஞ்சுதான் இறையச்சம் வர வைக்க முடியும்னு சொன்னா அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை விட நாம சிறந்தவராயிரும். அல்லாஹ்வுடைய தூதரை விட சட்டத்தை நாம கொடுத்தவனாயிரும். அல்லாஹ் பாதுகாக்க சைத்தான் அப்படித்தான் கலங்கரிக்கிறான். அதனால 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பாடுறது இல்ல. கடைசி நேரம் வரைக்கும் உங்களால் சாப்பிட முடியலையா, சாப்பிடுங்க, பிரேக் போட்டு அப்படி இருங்க. கடைசி நேரத்தை பாங்க சொல்ல போறாங்களா தெரியுதா, இன்னைக்கு எல்லாம் டைம்லாம் வச்சிருக்கிறான். அன்னைக்கு உங்களுக்கு டைம் இல்ல, டைம் இருக்கா, டயத்தை பார்த்துட்டு சரி 45 என்ன செய்யுங்க, கொஞ்சம் தண்ணியை குடிச்சு பரவாயில்ல, கடைசி நேரம் வரைக்கும் நான் என்ன செஞ்சிருக்கேன், சஹருடைய சாப்பாடு சாப்பிட்டு அப்படி சாப்பிட்டு முடிச்சா தான் அடுத்து சுபு துள்ளுறதுக்கு சுபுடைய ஜமாத்தில் கலந்து கொள்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னு சொன்னா இவ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பிரேக் போட்டோன்னே காலையில் சாப்பிட்டா சொல்லவா வேணும். காலையில் பெரும்பாலும் சாப்பிட்றது இல்லை, ஏன்னா சாப்பிட்டு உள்ள போட்டவன மயக்கம் வருது அப்படிங்கிறான். மயக்கம் அது பழைய சோறு குடிச்சான்னு சொன்னா சொல்ல வேண்டியதில்லை. நம்ம ஊர்ல எல்லாம் பழைய சோறு குடிச்சு பார்த்துருப்போம். ஊர்ல வாழ்ந்த காலங்கள் சின்ன பிள்ளைல நீங்க இருந்திருப்பீங்க, குடிச்சிருப்பீங்க. காலையில குடிச்சிட்டு ஒரு மாதிரி அலைஞ்சு இருந்து வேலை பார்த்தோம்னு சொன்னா வேலைக்கு ஆகும். இல்ல லேச உட்காந்தோம்னு சொன்னா அவ்வளவுதான், அப்படியே தூங்கி அப்படியே என்ன செய்யறோம், போயிட்டே இருக்கும். நைட்டு 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கி இருப்பான். ஆனா அந்த பழைய சோறு போட்டு உள்ள போட்ட உடனே அது வரக்கூடிய வேகமே வேற. தோசை சொல்ல வேண்டியதே இல்லை, தோசை தின்ன மயக்கங்கிறான். எல்லாம் எதார்த்தம் அதான சாப்பாடு போட்டவன. அப்ப சஹர்ல 3 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டு போட்டு சாப்பிட்டு இருக்கிறோம், சொல்லவா வேணும். 10 நிமிஷத்துக்கு முன்ன பிரேக் போட்டவன என்ன ஆகும், அங்க பிரேக் ஆயிடும். அப்படி சும்மா சாஞ்சிருப்பாரு, இப்படி கட்டல முடிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா சும்மா தான் சாஞ்சு. எத்தனை மணி, 7 மணி. ஏன்னா 7 மணிக்கு அந்த அலாரம் தெரியுது.
3:45 அலாரம் தெரியல. இந்த அலாரம் ஒன்றும் செய்யாது. இந்த அலாரம் யாருக்காக வச்சோமோ அவன் ஒன்றும் செய்ய போறல. எங்க இருக்கு எனக்கு கண்ணுக்கே தெரியலையே. ஆனா 7 மணிக்கு வைக்கிறது வைக்கணும் அல்லது அடிக்கணும். அங்க போன உடனே என்டர் பண்ணணும் இல்லையா, கட்டு சேலரி கட்டு. அதனால 7 மணி அலாரம் அடிக்காமையே தெரியுது, 3:45 அலாரம் அடிச்சாலும் தெரியவில்லை. இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். நல்லா பாதுகாக்கணும் சகோதரர்களே. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர பிற்படுத்துவதற்கு அனுமதிச்சிருக்கிறாங்க என்பதை புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி நியத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மனதில் என்ன வேண்டும். நியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒன்று விளைக்கிடுங்க. பல தடவை சொன்ன செய்தி தான் திரும்ப திரும்ப சொல்றீங்கன்னு சொன்னா புதிய சகோதரர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு இந்த சந்தேகத்தெல்லாம் போக்கணுங்கிறத நோக்கம். இந்த நியத்துங்கிறது மனசுல என்றதாங்க, மனதில் வருவதுதான் நியத்து. நியத்து என்று சொன்னால் எண்ணம்ங்க. இன்னைக்கு தெரியாம என்ன செய்யறாங்க, வாயில மொழியறதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. வாயால் மொழியக்கூடிய எந்த ஒரு நியத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரவில்லை. நல்ல வளைங்க. உம்ரால கூட அது நியத்துங்கிறாங்க, தப்பா சொல்லி தராங்க. நியத்து கிடையாது அது. உம்ராவில் உள்ள நுழைஞ்சிட்டேன் அவ்வளவுதான். லப்பைக் உம்ரத்தன்னா என்னது, உம்ராவுக்குள் ஏறி விட்டேன். இது வரைக்கும் நான் ஊர்ஜிதம் இல்லாம இருந்தேன். இப்ப எஹ்ராம் எல்லாம் கட்டி என்னுடைய வண்டியும் என்ன செய்யுச்சு, மக்கா நோக்கி புறப்பட்டுருச்சு. இனி ஓரளவு என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற வார்த்தை தானே தவிர அது அங்க நியத்து நவயத்துக்கு வேலையே கிடையாது. அது தவறா வழங்கிட்டு. ஆனால் நியத் என்று சொல்லக்கூடிய அந்த என் மனதில் எண்ணக்கூடிய செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கூட எந்த ஒரு ஹதீஸிலும் எந்த ஒரு இபாதத்துக்கும் சொல்லித்தராங்க. மனசுல வருது பாருங்க, அது போல. அப்ப இந்த எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய சொன்னாங்கன்னு சொன்னா, ரமதானுடைய அந்த நோன்பிற்கு கண்டிப்பாக ஃபஜ்ருக்கு முன்னாடி நியத் மனதில் வந்து விட வேண்டும். அதனால அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, முதல் நோம்புலேயே நீ ஆயத்தமாகி 30 நாள் என்ன செய்ய போறேன், 30 நாள் காலையில் எந்திரிச்சு சகர் சாப்பிட்டு 30 நாள் பகல்ல நோன்பு பிடிக்க போறேன்னு சொல்லி முதல் நோம்புலேயே ஒட்டுமொத்தமா நீ மனதில் எண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது ஒவ்வொரு நாளும் காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி அந்த நியத்தை மனதில் வைத்தால்தான் உங்களுடைய நோன்பு கூடும். ஃபர்லான நோன்பு இது சட்டம், பெரிய சட்டம். அது ஃபஜ்ர் கழிச்சதுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டீங்க, லேட்டா எந்திரிச்சிருக்கிறீங்க, இப்ப நான் வந்து நோன்பு வச்சிருக்கேன்னு சொன்னா முதல்ல நியத்து வச்சிட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஏற்றுக்கலாம். ஏன்னா ஆரம்பத்திலே ஒரு மாசம் ஃபுல்லா வைக்க போறோம்னு சொல்லி மனசுல வந்துருச்சு. அதனால நீங்க எந்திரிக்கிறீங்க, உங்களுக்கு இப்ப சாப்பாடு தேவையில்ல, பிரச்சனை அப்படியே கண்டினியூ பண்றேன்னு சொன்னா ஓகே. ஆனால் அதே சமயத்துல உங்கள்கிட்ட வந்து டெய்லி தான் நியத்து மனசுல வச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஃபஜ்ருக்கு பின்னாடி நீங்க எந்திரிக்கிறீங்க, ஃபஜ்ருக்கு பின்னாடி வந்து நீங்க வந்து யாவும் வருது நியத்து நீங்க மனசுல வைக்கலன்னு சொல்லி அன்னைக்கு அந்த நோன்பு கூடுமா என்று சொன்னால் கூடாது. நியத்து கண்டிப்பா வச்சாகும். ஆனால் உபரியான நோன்புகள் நஃபிலான நோன்புகளை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த நோன்புகளை பொறுத்தவரை பகல் நேரங்களில் காலைல வருவாங்க, மனைவி வீட்டை வந்துட்டு ஏதாவது உணவு இருக்கான்னு கேட்பாங்க, ஒன்றும் இல்லைன்னா சரி நான் நோன்பு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படியே சாதாரண சொல்லிட்டு போய் நோன்பு வச்சுக்கிடுவாங்க. அப்ப நஃபிலான நோன்புகளுக்கு மாத்திரமே இடையில் காலையில ஃபஜ்ருக்கு பின்னாடி அனுமதி இருக்கிறது. ஆனால் இது ப்ராப்பரா செய்கிறது, அது ப்ராப்பர் கிடையாது. நல்லா வழங்கிச்சுக்கலாம், ஒண்ணுமே இல்லை. திட்டமிடாம வர்றது, திட்டம் எப்போ வருதுன்னு வந்து ஏதாவது இருக்கான்னு கேட்கறது, ஒண்ணுமே இல்லை, அப்ப நோம்புன்னு முடிவு எடுக்கிறது, அதை வந்து கூடுனாங்க. ஆனா இது திட்டமிட்டு 30 நாள் தான் செய்ய முடியும், வேற நாள் செய்ய முடியாது. ஏன்னா நம்மளால் தப்பா நினைச்சுக்கிட்டான், நவைத்து சௌமகதின் அன் அதாயி ஃபர்லி ரமலான் என்னென்னமோ சொல்லித்தரான். அன் அதாயின்டா அதாவாக கலாவா கிடையாதான். அப்ப எந்த நியத்து அப்படின்னு சொன்னா, இந்த வருஷத்து ஃபர்லான நோம்ப அது அதாவாக நாளை பிடிக்க இன்னைக்கு நாளை இல்லப்பா இன்னைக்கு தான் உட்கார்ந்துருக்கேன்னு சொன்ன உடனே இப்ப நாளைங்கிற வார்த்தையை லேஸ் அப்படி ஒரு மாதிரியா மாத்திக்கிட்டாங்க. எப்படி பாருங்க, சைத்த அது கூட விடுறதுக்கு தயாரா இல்லை. இப்படி ஒரு நியத்து இல்லைன்னா விட்ட வேண்டியதானே. அந்த நியத்தை மாத்துறதுக்கு நாளைங்கிற வார்த்தையை வந்து இன்னைக்கு உட்கார்ந்து சொல்றிய, இன்னைக்கு நைட்டு பெற பார்க்கணும்னு வச்சுக்கலாங்க, இந்த பெற தானங்க நாளைக்கு பகல் வரைக்கும், நாளைக்கு மகரிப் வரைக்கும் இந்த பெற தானங்க. இன்னைக்கு மகரிப்ல பார்த்த பெற நாளைக்கு மகரிப் வரைக்கும் 1, நாளை மகரிப் வந்துருச்சுன்னா பிற 2 ஆயிடும். அப்ப 1ஆம் பெறையில உட்கார்ந்துக்கிட்டு 1ஆம் நோன்பு வைக்கிறதுக்கு என்ன செய்யறாரு, நாளை பிடிக்க இன்னைக்கு நியத்து செய்யறாராம். அப்ப ஒரு நோன்பு அட்வான்ஸா போகுது, ஒரு நோன்பு மைனஸா போயிட்டு இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இதெல்லாம் ஷைத்தான் கொடுத்த வார்த்தைகள். அதனால நியத்தை பொறுத்தவரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரல என்று சொன்ன உடனே அந்த வார்த்தைகளை ஜாலங்களை மாத்துறாங்க. அப்படிலாம் இல்ல, மனசில் எண்ணிக்கொள்ளுங்கள், நான் என்ன செய்ய போறேன், 30 நாளும் நோன்பு பிடிக்க போகிறேன் என்று சொல்லி மனதால் எண்ணிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக அந்த ஃபர்லுக்கு இருந்தால் அந்த நோன்புடைய அந்த முழுமையான அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நாம் நோன்பு நோற்றதாக அல்லாஹ் என்ன செய்யறான், கணித்துக் கொள்கிறான். அதே போல அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஜுனுப் என்று சொல்லக்கூடிய குளிப்பு கடமையான நிலைமையில் எந்திரிச்சால் அந்த நேரத்தை சகர் வச்சுக்கலாமா. ஏன்னா இதெல்லாம் வந்து சிலர்கிட்ட போய் பேசுறீங்கன்னா அதான் ஒரு மாதிரி மோத்தை சுழிச்சுக்கிட்டு என்னங்க வாய் அப்படி வந்து மனைவியோட எல்லாம் இருந்துட்டு, அல்லது வந்து பெட்லேயே வந்து ஸ்கலிதம் ஆயிடுச்சு பெட்லன்னு வச்சுக்கலாம், அப்படிலாம் இருக்க சூழ்நிலை, அப்படியே எந்திரிச்சு நம்ம 3 மணிக்கு அப்படி சகர் செய்யறதா, எனக்கெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, குளிச்சுதான் செய்வேன். என்ன உனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு
உனக்கு ஒரு மாதிரியா இருக்குண்டா மார்க்கத்தை யார் சொல்லித்தரான்னு கேட்கிறேன். இதெல்லாம் விதண்டாவா தான். இது தேவையில்லாத என்ன எக்ஸ்ட்ரீமா ரொம்ப போய் யோசிக்கிறது. இறையச்சி இவருக்கு தான் ரொம்ப இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ரசூலாக்கு இல்லைண்டாய்க்கிறது. அல்ல பாதுகாக்கணும். இதெல்லாம் ரொம்ப தேவையில்லாத பேச்சுக்கள், இஸ்லாத்தை கொச்சப்படுத்தக்கூடிய பேச்சுக்கள். உங்களுக்கு நீங்க குளிக்க வாய்ப்பு இருக்கா, குளிச்சுட்டு நீங்க சாப்பிட்றீங்களா, அது உங்க வேலை. அது ஆனா அந்த குளிப்புக்கும் இந்த நோன்பு சகரு வைக்கிறதுக்கும் நியத்து வைக்கிறதுக்கும் குளிப்புக்கும் ஒன்னும் சம்பந்தம் இல்லை. நீங்க குளிப்பு கடமையான நிலைமையில தாராளமா எந்திரிச்சு 3 மணிக்கு இன்னைக்கு உள்ள டைம் வச்சுக்கிடுங்க. அப்ப இந்த 3 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சு நீங்க சகருக்கான சாப்பாடு சாப்பிட்டு இன்னைக்கு நோன்பு வைக்கிற நியதி செய்யும் பொழுது நீங்க குளிப்பு கடமையானவராக இருந்தால் அந்த நோன்பு உங்களை ஒன்று வீணடித்து விடாது. அதனால சட்டமா புரிஞ்சுக்கணும், இது சட்டம். ஆனால் நீங்க சுப தொழுக போறீங்க பாருங்க, இதுக்கு கண்டிப்பா குளிச்சுட்டு தான் போகணும். இது வேற அது வேற. ஏன்னா அடுத்து உங்களுக்கு 15 நிமிஷங்கள் 20 நிமிஷம் டைம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள நீங்க குளிச்சுட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னா வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா அதை குளிச்சுட்டு போங்க. ஆனா நான் குளிச்சுட்டு தான் எல்லாம் சரியாகி சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லி நீங்க குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள அல்லாஹ் அக்பர் பாங்க சொல்லிட்டாரு சொன்னா சகர் சாப்பிட முடியாது. அது இருந்தாலும் பரவாயில்ல, குளிச்சுட்டு தான் போவேன். அப்பதான் எனக்கு தக்குவா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்பதான் எனக்கு மனசுல ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி இருக்கான். இப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஆயிஷா அறிவிக்கிறாங்க, கான யுத்ரிகுல் ஃபஜ்ர வஹுவ ஜுனுபுன் மின் அஹ்லிஹி ثم يغتسل ويصوم. புகாரில வரக்கூடிய செய்தி. ஆயிஷா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் நெருங்கிட்டு இருக்கும், ஆனா அவங்க குளிப்பு கடமையான நிலைமையில் இருப்பாங்க, மனைவியோட கூடிய குளிப்பு கடமையான அப்படியே சொல்றாங்க. பின்பு என்ன செய்வாங்க, அவர்கள் குளிப்பார்கள், ஆனா நோன்பு வைத்து விடுவார்கள். நோன்பு வச்சுட்டு என்ன செய்வாங்க, ஃபஜ்ருக்காக வேண்டி குளிப்பார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதுக்கடுத்து இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பகல் நேரங்கள்ல இது கண்ட்ரோல் இருந்தால் செய்து கொள்ளலாம். கண்ட்ரோல் இருந்தாலும் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்கன்னு சொன்னா, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிரு வ யுபாஷிரு வ ஹுவ ஸாயிமுன் வ கான உமல்லிகுகும் லிர்பிஹி. புகாரில வரக்கூடிய செய்தி. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மனைவிமாரோடு என்ன செய்வாங்க, சும்மா அப்படி கட்டி பிடிச்சிட்டு முத்தமிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்வார்கள் நோன்புடைய நேரத்தில். இந்த சட்டம்லாம் சொல்றதுக்கு கூட சிலர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்ற வேற என்ன சொல்றது, எல்லாத்தையும் சொல்லித்தான் அவன் அல்லாஹ் சொல்லுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொல்லத்தான் செய்யணும். சட்டத்தை சொல்றதுக்கே யோசிக்கிறான். சட்டத்தை சொன்னா என்ன இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இதெல்லாம் செய்யணும்னு சொன்னா நம்ம அப்படியே இவருக்கு தான் இறைச்சருக்கு தக்குவா இருக்கு. ஆனா தக்குவா உள்ள மாமேதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் நேரங்களில் என்ன செஞ்சாங்க, மனைவியை கட்டிப்பிடித்தார்கள், முத்தமிட்டார்கள். ஆனால் கண்ட்ரோல் இருந்துச்சு. நான் கண்ட்ரோல் இழந்துருவேன் அப்படின்னு சொன்னா நீங்க செய்யக்கூடாது. நல்ல வளையங்கரணும். நான் பலப்பரிச்ச பார்ப்பேன், நடக்காது. நல்ல வளையங்கரணும். எனக்கு தெரியும் என்னை பத்தி, உங்களுக்கு உங்களை பத்தி தெரியும். தெரிஞ்சுட்டு அங்க பலப்பரிச்ச பார்க்க கூடாது. நெருப்புன்னு சுடாத அளவுக்கு என்னால சேஃப்டியா பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு சொன்னா செய்யுங்க. நல்ல தெரியும், அப்படியே மேல வைக்க தெரியாது, ஆனா உள்ள படாருன்னு செஞ்சிடும். நெருப்புல உள்ள கை விட்டு அது கை வீணா தான் போயிட்டு சுட்டு தான் போட்டு சொன்னா உஷாரா இருந்தா அங்க நீங்க உஷாரா இருக்க முடிஞ்சு போச்சு. சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பை செய்ய முடியும், செய்யலும். ஆனால் இச்சை என்று சொல்லக்கூடிய அந்த இச்சையை அடக்கிக் கொள்வேன் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தால் சட்டம் என்ன சொல்கிறது, முத்தமிட்டுக் கொள்ளலாம், அணித்துக் கொள்ளலாம் என்று சட்டம் சொல்லுகிறது. சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி சொல்லி என்ன செய்யறாங்க, தயவுசெய்து போயிடாதீங்க. அதே போல அடுத்து மிஸ்வாக்கு உபயோகிக்கிறது. இதுலயும் பாத்தீங்கன்னா எந்திரிச்சிட்டு பலர்களும் போன் பண்ணி கேட்பாங்க, ஏன்னா வராசவர்களாம் இருக்கிறாங்க, அது அப்பையும் கேட்டுட்டு இருப்பாங்க, இப்பையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. மிஸ்வாக்கு செய்யலாமான்னு சொன்னா பல்லு வளர்க்கலாமா, அது பேஸ்ட் கொண்டு பல்லு வளர்க்கக்கூடாது, வெறும் பிரஸ் கொண்டு வளர்க்கலாம், குச்சி கொண்டு வளர்க்கலாம், இப்படிலாம் பலமா இருக்கிறது. நல்ல விளக்குங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. நபிகள் நாயகம் திருமதியில் வரக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல முடியாத அளவுக்கு, எண்ணி சொல்ல முடியாத அளவிற்கு நோம்புடைய காலங்களில் பல் துலக்குவார்கள். இந்த பல்லு துலக்க வேணாங்கிற காரணம் என்ன சொல்றது தெரியுமா, வாயிலிருந்து வர்ற வாடை இருக்கு பாருங்க, அந்த வாடை போயிருமா, போகலாம் செய்ய. நீங்க 9 தடவை போட்டு தேய்ங்க, அந்த வாடை குடல்ல இருந்து வரக்கூடிய வாடை நல்ல விளைவிக்கிறணும். பல்லுல இருந்து பெரும்பாலும் வாடை வராது. வாடை வரும், என்ன வரும், லேசா வரும். அது நீங்க பேஸ்ட் குச்சி ஏதாவது போட்டு தேய்ச்சிட்டீங்கன்னா அந்த பல்லுடைய வாடை போயிடும். ஆனா உங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய வாடை என்ன தெரியுமா, சொல்றது என்ன தெரியுமா, வாய் துர்நாற்றம்னு சொல்லுவோம், பல் துர்நாற்றம் கிடையாது. இந்த வாய் துர்நாற்றம் எதுல இருந்து வருதுன்னு சொன்னா குடல் புண்ணாக இருக்கிறது அர்த்தம். உங்களுக்கு அங்க வாடை வாயில இருந்து வாடை ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க என்ன செய்ய, குடல் புண்ணா இருக்குன்னு சொல்லி டாக்டர் அதுதான் செக் பண்ணுவே தவிர பல்ல போய் காட்டுங்க டாக்டர் பல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்றான். பல்லு அவ்வளவு பெரிய வாடைகளையும் வீச்சத்தையும் கொடுப்பதில்லை. நீங்க எத்தனை தடவை தேய்ச்சாலும் கொடுக்குது பாருங்க. இது அதுவும் குறிப்பா குடல் ரமதான் மாசத்துல காஞ்சு போக ட்ரையாக அப்படியே வாடை வருது. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வாடையை பார்த்து முகம் சுளித்து விடாதே, இந்த வாடையை பார்த்து இப்படிலாம் வருது என்று நினைத்து விடாதே, இது கஸ்தூரி வாடையை விட உன்னதமானது, உயர்ந்தது. எங்க போய் நிப்பாட்டுறாங்க பாருங்க.
எந்த அளவுக்கு புரிய வைக்கிறாங்க. அதை லேசா நினைக்காதப்பா, அது ஒரு உன்னதமான வாடையாக அல்லாஹ் இடத்துல அங்கீகரிக்கப்படுது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி புரிய வைக்கிறாங்கன்னு சொன்னா, மிஸ்வாக் செய்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு பாருங்க, அது தாராளமா என்ன செய்வது, செய்து கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கிறது. அதே போல பல் வளர்க்கிறது, வாயு உப்பிக்கிறது எல்லாத்துக்கும் அனுமதி இருக்குது. ஆனா என்ன செய்யக்கூடாதுங்க, ஆண்டு சொல்லிட்டு இந்த கருகர் பண்ணுவோம் பாருங்க, இது என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. நோம்புடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை பண்ணியிருக்கிறாங்க. பாக்கி உள்ள காலங்களில் நீங்கள் தாராளமாக சொல்லிக் கொள்ளுங்கள், அதை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் திருமதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை பார்க்குறோம். அதே மாதிரி சாப்பாடு குறிப்பாக பெண்கள் வேறு வழி இல்லை, அவங்க ருசி தான் பார்த்தாங்கன்னு சொன்னால் அந்த ருசி உள்ளே போகாத அளவுக்கு டேரெக்டாக ஹதீஸ் இல்லை, இல்லாட்டெல்லாம் அறிஞர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், உள்ளே போகாத அளவுக்கு எப்படி தண்ணியை வாயில் போட்டு கொப்பளிச்சு, தண்ணியை வாயில போட்டு கொப்பளிச்செல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்கோம், அதே மாதிரி ஒரு சொட்டு எடுத்து லேசா ருசி பார்த்துட்டு தூண் துப்பிடுறது, அதுக்கடுத்து வாய் கழுவிடுறது என்ன செய்யும், ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இதெல்லாம் வச்சு பார்த்தா தக்குவா போயிடும். அதனால எப்படியே கடந்து போகுது, அவன் நோம்பு துறந்து வாயில வைக்க முடியாத அளவுக்கு சாப்பாடு இருக்கட்டும், அவன் சகருக்கு எப்படியோ சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கட்டும் சொல்லி தயவு செய்து பலப்பரிச்ச பாத்திரம் வேணா பெண்கள் தாராளமாக என்ன செய்யுங்க, அப்படி வச்சு ஒரு டிராப்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நாக்கு காஞ்சி கிடக்குது உங்களுக்கு தெரியும், உப்பும் உரப்பும் தான் தெரியும். அது ரெண்டு சரியா இருந்தால் ஓரளவு சாதனம் ஓகே தான். அதனால் அது சரியா இருக்கும் பார்த்துட்டு அடுத்த துப்பிடுங்க, துப்பிட்டு வாய் உப்பிடிச்சிருங்க, அப்போ உங்களுக்கு என்ன செய்யாது, அந்த வாடைகள் போகாது. இதுவும் அனுமதி கொடுத்திருக்கிறது. அப்போ இந்த நோம்பையெல்லாம் வீணடிக்கக்கூடியது சாப்பாடு சாப்பிட்டோம்னு சொன்னா, அதே சமயத்தில் மறந்து யாராவது சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, மறந்த நிலைமையில கால் எந்திரிக்கணும், முதல் நாள் ரெண்டாவது நாள் தடுமாட்டத்தில் இருக்கும், அந்த நிலைமை இருந்துச்சு எப்பவும் போல போய் தண்ணியை குடிச்சிருங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அப்பயும் பயப்பட வேண்டியதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க அப்படி மறந்த நிலைமையில் சாப்பிட்டீங்க குடிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் நோன்பை கண்டினியூ பண்ணுங்க, அதை செய்ய வைத்தது அல்லாஹ் தான், எனவே உங்களுக்கு அந்த நோன்பு வீணடிக்கப்படாது. அதுக்கு பின்னாடி என்ன செய்யுங்க, நீங்க கண்டினியூ பண்ணுறீங்க, அரை குப்பு சாப்பிட்டீங்க டக்குன்னு யாவும் வருது, ஆக நோம்புல அப்படின்னு சொல்லி யாவும் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க அதோடு அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு நோன்பை என்ன செய்ய கண்டினியூ பண்ண வேண்டியதான், உங்களுடைய நோன்பை அது வீணடிக்காது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதே சமயத்தில் பகல் நேரத்தில் தூங்கிட்டு இருக்கோம், ஆண்கள் தூங்கிட்டு இருக்கிறோம் அல்லது பெண்கள் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யறது, நல்ல ஒரு கனவு ஸ்கலிதமாயிடுச்சுன்னு சொன்னா, தூக்கத்தில் ஸ்கலிதமானால் நோன்பு முறியாது. அதே சமயத்தில் அவர்கள் என்ன செய்யாங்க, வேறு வழியில் அதை வெளியாக்கி விட்டால் நோன்பு முடிந்துவிடும். அதற்கு என்ன செய்ய, கஃபாரா என்று சொல்லக்கூடிய பரிகாரம் கொடுக்க வேண்டும், பெரிய பனிஷ்மெண்ட் அது. அதனால அதையும் என்ன செய்யணும், பாதுகாத்துக் கொள்ளணும். அதே சமயத்தில் அந்த வாந்தி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆதாரப்பூர்வமான செய்தி இல்லை, அதனால அதை நம்ம விட்டுறோம். அதே மாதிரி நோன்பு திறக்கிறது இருக்கு பாருங்க, அதை முடிந்த வரைக்கும் வேகப்படுத்தணும். சொன்னா அட்வான்ஸா திறக்கிறது இல்லை, கரெக்டா மகரிப் வந்த உடனே மிக சரியான முறையில் திறந்துடணும். அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல 10 நிமிஷம் அப்படி பேக்ல போட்டு வச்சிருக்கோம். எப்படி 10 நிமிஷம் அங்க அட்வான்ஸா முன்னாடி இழுத்து வச்சிருக்காரோ, இங்க 10 நிமிஷம் பாத்தீங்கன்னா அப்படி பின்னாடி தள்ளி போடுறது. இது தக்குவா என்ன கேட்கிறேன், நல்லா பாதுகாக்கணும். நம்ம ஊரு பெரிய அநியாயம், இங்க அது கிடையாது. இங்க ரெண்டுமே சரியா செய்யறாங்க. நம்ம ஆளு ஒரு இம்சாக்குன்னு போட்டு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான் தவிர இங்க ஃபஜ்ர் வரைக்கும் சாப்பிடப்படுது, மகரிப் வந்தவங்க நோம்பு தந்துறாங்க. ஆனா நம்ம ஊர்ல முன்னாடி 10 நிமிஷம் அநியாயமா வீணடிக்கப்படுது, பின்னாடி 10 நிமிஷம் வேஸ்டா உட்காந்துக்கிறாங்க. மகரிப்லாம் ஆகி எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி 10 நிமிஷம் உட்காந்து நல்ல இருட்டாகன்னு சொல்லி நல்லா பாதுகாக்கணும். இதை ஜமாத்துல புரிய வைங்க. இவ்வளவு ஆண்டுகள் ஆயிட்டு எத்தனை பேர்கள் உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு போய் கூட இந்த நோம்புடைய காலங்களில் சந்திச்சுட்டு போய் கூட இன்றைக்கும் இது அநியாயம் நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னா, இந்த 10 நிமிஷம் பிற்படுத்தியதுனால ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படியே நேர் மாற்றம் செஞ்சு நல்லா பாதுகாக்கணும். அதனால் பிற்படுத்தி செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை என்ன செய்யக்கூடாது, நோன்பு திறப்பதில் இருக்கக்கூடாது, முற்படுத்தி கரெக்டாக சரியாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கணும். இது ஆயிஷா மட்டும் ஒரு கம்ப்ளைண்டே வருது, ஒரு நபித்தோழர் இப்படி செய்தாருன்னா அவர் சரியா செஞ்சாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்க சான்றிதழ் கொடுத்த செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கதங்களை பார்க்கிறோம். அதே மாதிரி அடுத்து சாப்பிடக்கூடிய பொருளை பொறுத்த வரைக்கும் பேரித்தம்பழங்கள் அது இல்லை என்று சொன்னால் தண்ணீர் கொண்டு என்ன செய்ய நோன்பு திறக்கணும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அப்படி என்ன செய்யணும், நாம அந்த நோன்பு திறப்பதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி அளித்த அடிப்படையில் நோன்பு திறந்து கொள்ளணும். அதே மாதிரி பிரயாண காலங்களில் அல்லாஹ் அனுமதிக்கிறான், ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் சஃபரன், உங்களுக்கு நோய் ஏற்பட்டாலோ அல்லது பயணத்தில் இருந்தாரோ வேறு ஒரு நாட்களில் என்ன செய்யுங்க, நோம்பு நோத்துக் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்றதுனால, உங்களால முடியலையா, நோம்பு வச்சிருக்கிறீங்க, பயங்கரமான காய்ச்சல் தலைவலி, இன்னைக்கு விட்டே ஆகும்னு சொன்னா தாராளமாக விட்டுக் கொள்ளுங்க. ஆனா நோம்பு கழிச்சவனே என்ன செய்ய, கலா செய்து கொள்ளணும். அதே மாதிரி பயணத்தில் இருக்கிறீங்களா, இந்த பயணத்தை கஷ்டமா இருக்கும், நோன்பு வைக்க முடியாது என்று சொல்லி நினைச்சீங்கன்னு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. அந்த அனுமதி என்ன செய்ய, பயன்படுத்திக் கொள்ளலாம். இல்ல வேணா என்னால் சமாளிச்சுட்டு பயணத்தை சரி செஞ்சிருவேன் போயிடுவேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அனுமதி உண்டு. ரெண்டுமே அனுமதி இருக்கிறது. எந்த அனுமதி நம்ம தேர்வு செய்யறோமோ தேர்வு செய்து கொள்ளலாம். அதே மாதிரி வயசானவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு, அந்த வயசானவங்களை பொறுத்த வரைக்கும் கண்டினியூவா வைக்க முடியாத வயசாளிகள் இருந்து சொன்னா, இப்ப நம்முடைய தாய் தந்தைகள் இருக்கான்னு வச்சுங்களேன், அவங்க கண்டினியூவா நோயில் இருப்பாங்க சிலர்கள், இன்னும் சிலர் கண்டினியூவா முதுமை, அவங்களால என்ன செய்ய முடியாது, அப்படி நோன்பு வைக்கக்கூடிய ஒரு சக்தியே இருக்காது. அப்படியாப்பட்ட முதிய வயது அடைந்தவங்களா இருந்தாங்கன்னா
அல்லது தீராத நோயாளியா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கும் விதமா கஃபாராவை கொடுத்துட்டோம்னா அவங்க நோன்போற்றால் என்ன கூலி கொடுக்கப்படுமோ அந்த கூலியை அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹ் அனுமதி கொடுக்கக்கூடிய அனுமதி. ஆனால் தற்காலிக நோன்பா, அதாவது நோயாளியாகவோ அல்லது இப்போதைக்கு ஒரு பலவீனமாக இருக்கு அவ்வளவுதான். ஆனால் அடுத்தடுத்த காலங்களில் ஒரு 3 மாசம் 6 மாசம் கிட்ட சரியாகும் சொல்லியிருந்தா அவங்க அடுத்தடுத்த காலங்களில் என்ன செய்து கொள்ளணும், அவர்கள் நோன்பை கலா செய்து கொள்ளணும். அதே மாதிரி கர்ப்பஸ்திரியாக இருந்தாலும் சரி, பால் குடி தாயாக இருந்தாலும் சரி, தற்காலிக விடுவதற்குத்தான் அனுமதியை தவிர அவங்க பெர்மனண்டா நிரந்தரமா விட்டுட்டு அவங்க கஃபாரா கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. அவங்க அப்போதைக்கு விட்டுட்டு அடுத்தடுத்த காலங்களில் என்ன செய்யணும், அவர்கள் நோன்பு பிடிச்சு கொள்ளணும். அதே மாதிரி பெருந்தொடக்கு பிள்ளை பிறந்தனால பெருந்தொடக்கு ஏற்பட்டாலோ, அதே மாதிரி மாதாந்திர உபாதைகள் ஏற்பட்ட அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் அப்ப கண்டிப்பா விட்டு ஆகணும். மற்ற காலங்களில் என்ன செய்யணும், அந்த நோன்பை பொறுத்தவரை கலா செய்து கொள்ளணும். தொழுகையை பொறுத்தவரை அவர்கள் அந்த நேரங்களில் விட்டலாம். அவர்களுக்கு தொழுகையை பொறுத்தவரை கலா இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முடிந்தவரை சட்டங்களை சொல்லி இருக்கிறோம். இன்னும் மேல்மிச்ச சட்டங்கள் விளக்கங்கள் வேணும் சொன்னா அறிஞர்களை தொடர்பு கொண்டு, குர்ஆன் சொன்ன அடிப்படையில் உள்ள அறிஞர்களை தொடர்பு கொண்டு விளக்கங்கள் கேட்டு சரியான முறையில் நோன்புற்று அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் சொன்னது போல முழுமையான சட்டத்திட்டங்களை குறுகிய நேரத்திலே சொல்ல முடியாவிட்டாலும் முடிந்தவரை செய்திகளை சொல்லி இருக்கிறோம். எனவே செய்திகளை எப்படி விளங்கினோமோ அதே போன்று இன்னும் சில சட்டத்திட்டங்களையும் நல்ல முறையில் விளங்கி அல்லாஹ்வால் கொடுக்கப்படக்கூடிய அற்புதமான அந்த கூலியை பெறுவதற்கு சொல்ல முயற்சி செய்ய வேண்டும். எனவே அப்படியாப்பட்ட ஒரு உயரிய பண்பையும் உயரிய நோக்கத்தையும் எண்ணங்களையும் இப்பொழுதே நாம் வைத்துக்கொண்டு நம்முடைய குடும்பங்களுக்கும் இது சார்ந்த விளக்கங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளணும். ஏன்னா குடும்பங்கள்ட்ட நிறைய பேசுவோம். அப்படி பேசும்போது என்ன செய்ய மாட்டோம், இந்த கருத்துக்கள்லாம் பகிர்ந்து கொள்றதில்லை. ஆனால் அதுக்கும் நேரங்கள் ஒதுக்கி இந்த மாதிரி சட்டங்கள்லாம் இருக்கு, இந்த மாதிரி சட்டங்கள்லாம் பேணி கொள்ளணும், இந்த மாதிரி சட்டங்களை நாம் என்ன செய்யணும், பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி அவர்கள்ட்ட பேசிக்கிட்டு, அதே மாதிரி நம்மளோட குழந்தைகளாக இருந்தான்னு சொன்னால் 10 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளாக இருந்தால் அவர்கள் என்ன செய்யணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி தொழுகைக்கு வராட்டம் அடிங்கன்னு சொன்னதுனால அந்த குழந்தைகளை முடிந்தவரை என்ன செய்யணும், நோன்பு வைப்பதற்கான அந்த முயற்சிகளை செய்து அவங்கள நோன்பு வைக்க ஆரம்பிக்க வச்சிருங்க. கண்டிப்பா பருவ வயதை அடைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு பருவ வயசு அடைஞ்சிட்டாங்க அப்படி சொல்லி நிலைமை இருந்துச்சு சொன்னா கண்டிப்பா அவங்க என்ன செய்ய வச்சே ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில, அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில அவர்களுக்கு என்ன செய்யணும், இப்பொழுது இருந்தே 10 வயசுல இருந்தே அவர்களை பக்குவப்படுத்தி பயிற்சி எடுக்க வச்சிடும் சொன்னா அவர்கள் பின்னாடி உள்ள காலங்களில் எந்த நிலைமையிலும் என்ன செய்ய நோன்பை விடாதவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நம்முடைய குடும்பத்தார்களையும் உரிய முறையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த அடிப்படையில் நோன்பை நோற்பதற்கு எல்லாம் அல்லாஹ் துணை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.